ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பேக் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1.5 இன்ச்சையும் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அது விடலைன்னா துணி கொடுத்து கூட மடித்து தைச்சிக்கலாம். இப்போ பேக் வந்து நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஃப்ரண்ட் பார்ட்டில் ஏற்கனவே வந்து நான் டாட் குறித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு எல்லா மார்க்குமே நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 டாட்டோட மார்க்கிங் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு சென்டர் டாட்டை ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட் பகுதியில் இந்த டாட் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் எந்த பிரச்சனையும் வராது. இப்போது செகண்ட் டாட் ஆர்ம் ஹோல்லேருந்து வர டாட்டு, அடுத்தது கொக்கிப்பட்டி சைடு வர டாட்டையும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுவும் டைம் கம்மியாகும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட டாட் குறிச்சாச்சு. 3 டாட்டுமே வந்து தைச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்து துணியும் வந்து நான் டாட் தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 பக்கமுமே வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ஆர்ம் ஹோல் ரெண்டும் ஒன்றா வர மாதிரி பார்த்து வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். நான் இப்போ தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சை வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். தைக்கும்போது 2 பக்கமே வந்து டபுள் ஸ்டிச் போடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்திங்கனால தெரியும், அந்த ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக ஈவனாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஸ்லீவ் தைக்கலாம். ஸ்லீவ்லேயும் ஏற்கனவே தையலுக்காக நான் விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்கு. அந்த 1 இன்ச்சை வந்து அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். தைக்கும்போது பெரிய தையல் வச்சுடுங்க. எம்மிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிரித்து எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்லீவோட ஷேப் கட் பண்ணலை. இந்த மாதிரி மடித்து தைச்சதுக்கப்புறம் நான் ஸ்லீவோட மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணி, அதாவது அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவோட ஷேப் கொடுத்துருங்க. இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ சென்டர் நாச் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நான் ப்ளவுஸோடு அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது ஷோல்டர் பகுதியிலேருந்து சென்டர் நாச் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துலேருந்து ஷோல்டரை மேட்ச் பண்ணி வச்சு நம்ம 2 சைடுமே தைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து சென்டர் வந்து நவுண்டு வராது, கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸோட ஸ்லீவை அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு டபுள் தையல் போட்டுருங்க. பாருங்கள், நீட்டாக ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பட்டி பீஸை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பட்டி பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது மேலே இருக்க 2 துணி எடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அந்த டாட்டில் வரும்போது டாட்டை சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படி மடித்து விட்டு தைங்க. இப்போ அடுத்ததாக கீழே இருக்க துணியை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு வந்து நம்ம தைக்கணும். தையல் வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கும்போது. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு படிமான தையல் போட்டுடுங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடு பட்டியும் வந்து நான் ஜாயின் பண்ணுவேன். இப்போ சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணதும் சைடு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் துணியும் பேக் துணியும் ஒரே லென்த்தில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரே லென்த்தில் இருக்கிறதுனால அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் பட்டி ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டிக்கு 1.5 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணி ப்ளவுஸோட ரைட் சைடில் துணியோட நல்ல பக்கம் வச்சு, அதாவது துணியோட மேல் பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் நீங்கள் எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம கொடுத்துருக்க துணியை அப்படியே திருப்பி படிமான தையல் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்க துணியை மட்டும் டபுள் ஃபோல்டு பண்ணி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து கொக்கி பட்டிக்காக. இப்போ அடுத்ததாக வந்து லூப் பட்டி ப்ளவுஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தைக்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்க பீஸ் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கலாம். 2 இன்ச் அகலத்தில் எடுத்து சின்னதாக ஃபோல்டு பண்ணி துணியோட ராங் சைடு, அதாவது துணியோட உள்பக்கம் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். துணியோட உள்பக்கம் வச்சு நம்ம இதை வெளிப்பக்கம் திருப்புறோம். இதுவுமே டபுள் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி ஓரமாக ஒரு தையல் போடுங்க. ஓரமாக ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு ப்ளவுஸ் கொக்கி பட்டி லூப் பட்டி தைச்சாச்சு. அடுத்ததாக நெக்கு தைக்கிறதுக்கு நான் கிராஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு பக்கம் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பைப்பிங் கொடுக்கலன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ண அவசியம் இல்லை, அப்படியே வச்சு தைச்சி திருப்பிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதை வந்து ப்ளவுஸோட அட்டாச் பண்ண போகிறேன். ப்ளவுஸோட லெஃப்ட் சைடில் துணியோட மேல் பக்கம் வச்சு நம்ம தைக்கணும். நீங்கள் கழுத்தோட பகுதியில் தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தைச்சி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துருக்க பீஸை உள் பக்கமாக திருப்பி இதோட பள்ளத்தில் வந்து, அதாவது 2 துணி ஜாயின் பண்ணுற பள்ளத்தில் தையல் போடணும். பைப்பிங் அப்படிங்கும்போது நீங்கள் எம்மிங் பண்ணுறீங்கன்னா அப்படியே திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டு தைச்சிட்டு எம்மிங் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. நம்ம இப்போ நெக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், ரொம்பவே நீட்டாக பைப்பிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.